உடற்கல்வி ஆசிரியர் என்றால் ஐடி கார்டு போட்டு வரணும், யூனிஃபார்ம் சரியா இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா இருக்கிற வாத்தியார்களையும், சோசியலா பழகி மாணவ மாணவிகளை விளையாட்டுத்துறையில வளர்த்து விட்டவங்களையும் தான் பார்த்திருப்போம். ஆனா இங்கே ஒரு பிடி வாத்தியார் ஆசிரியைகளிலிருந்து மாணவிகள் வரைக்கும் காதல் வள விரிச்சு தன் காம இச்சைக்கு பலியாக்கி இருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர் சிங். 32 வயதான இவருக்கு திருமணமாகி மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர். மயிலாடி பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக வேலை பார்த்து வந்திருக்கிறார் சுந்தர் சிங். வேலைக்கு சென்று வர ஏதுவாக கன்னியாகுமரியில் வாடகைக்கு வீடு எடுத்து குடும்பத்தோடு வசித்து வந்திருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு ஃபுட்பால், வாலிபால் என கோச்சிங் கொடுக்காமல் வந்த வேலையை மறந்து ஒரு பிளேபாயாக வலம் வந்திருக்கிறார் சுந்தர் சிங். கிடைத்த கேப்பில் கோல் போட நினைத்த சுந்தர் சிங் கண்ணில் பட்ட கன்னிகளிடமெல்லாம் தனக்கு திருமணமானதை மறைத்து ஜோடி போட நினைத்திருக்கிறார். அப்படி அவர் வீசிய வலையில் சிக்கிய பெண்கள் ஏராளம். சுந்தர் சிங் வேலை பார்த்த அதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவரை தன் இச்சைக்கு பலியாக்க நினைத்தவர் அக்கறையுள்ள வாத்தியாராக நோட்புக் முதல் செல்போன் வரை அத்தனையும் வாங்கி கொடுத்து நெருக்கமாகி இருக்கிறார். அந்த மாணவியின் பெற்றோரும் கல்வி சம்பந்தமாக ஆசிரியர் உதவி செய்வதாக நினைத்து இயல்பாக இருந்திருக்கிறார்கள். அவர்களின் அந்த அலட்சிய போக்கு சுந்தர் சிங்கின் அடுத்த அத்தியாயத்திற்கு பெரும் உதவியாக இருந்திருக்கிறது. காலப்போக்கில் மாணவியின் மொத்த கவனத்தையும் தன் பக்கமாக ஈர்த்தவர் அவரை காதலிப்பதாகவும் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்வதாகவும் தன் பித்தலாட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். வீடியோ காலில் அந்தரங்க சேட்டையையும் சுந்தர் சிங் தொடங்கியிருக்கிறார். சுந்தர் சிங் சொல்வதெல்லாம் உண்மை என நம்பிய மாணவி டியூஷன் சென்டருக்கு செல்வதாக பொய் சொல்லி வாத்தியாருடன் நேரத்தை செலவழித்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட சுந்தர் சிங் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். அதோடு மாணவியை அடிக்கடி மிரட்டி பயன்படுத்தி வந்திருக்கிறார். நாளுக்கு நாள் சுந்தர் சிங்கின் பாலியல் தொல்லை அதிகரித்ததால் ஒரு கட்டத்தில் அந்த மாணவி பெற்றோரிடம் உண்மையை கூறி அழுதிருக்கிறார். மகள் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன பெற்றோர் கன்னியாகுமரி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சுந்தர் சிங்கை கைது செய்து விசாரணை நடத்தியதோடு அவரது செல்போனையும் சோதித்திருக்கிறார்கள். அதில்தான் சுந்தர் சிங்கின் பிளேபாய் வேஷம் அம்பலமாகி இருக்கிறது. சோசியல் மீடியாவில் உள்ள அத்தனை வலைதளங்கள் மூலமாகவும் மாணவிகள், ஆசிரியைகள் என பல பெண்களுக்கு வலை விரித்த சுந்தர் சிங் தான் ஒரு சிங்கிள் என்ற தாரக மந்திரத்தை ஒருவர் விடாமல் சொல்லி ஏமாற்றியிருக்கிறார். அவர் வலையில் விழுந்த பெண்களிடம் வீடியோ கால் மூலம் நிர்வாணமாக பேசியதுடன் அதையெல்லாம் செல்போனில் சேகரித்து வைத்திருக்கிறார். அல்ல அல்ல குறையாத அந்த ஆபாச பதிவுகளை பார்த்து அதிர்ந்து போன போலீசார் உடற்கல்வி ஆசிரியர் சுந்தர் சிங்கை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.